ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வின்னர் பேட்ச் 2025 நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாம் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது, சார் இந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து இன்னையோடு முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, அதாவது பிடபிள்யூடியோட டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரீஅலாட்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ரீஅலாட்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறத பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரீஅலாட்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாத்தையுமே வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 12 மணியோடு நமக்கு என்னாச்சு பார்த்தா முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இப்போ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல் தி ஜாயிண்ட் பிடபிள்யூடி பிசி கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதை பார்க்காமே நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு இன்னையோட நமக்கு என்னாச்சு பார்த்தா முடிஞ்சிருது. இன்றைக்கே நமக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து ஆகிடும். இன்றைக்கே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க, சரியா? இது யாருக்கு அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும், சரியா? ஆனால் நார்மலாக இருக்க நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7.5க்கும் 92.5க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல. ஆக்சுவலாக இந்த லிங்க் வந்து எப்போ க்ரியேட் ஆனதுன்னா ஸ்டே வேக்கன்சிக்கு க்ரியேட் ஆனது, சரியா? இந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு, சார் 5 lakh பே பண்ண சொல்கிறாங்க, 3 lakh பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க, சரியா? ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல புதுசாக இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும், சரியா? எதுக்காக அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு மேலே நமக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போனால் தான் நமக்கு தெரியும். ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் தனியாக நமக்கு செப்பரேட்டாக நடக்கும். ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணுமா இல்லையா, இது வரைக்கும் அமௌண்ட் வந்து எதுவும் பே பண்ண சொல்ல. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா பே பண்ணுறதுக்கு எதுவுமே என்னன்னு சொல்லி இன்னும் சொல்லவும் கிடையாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல புதுசாக நமக்கு வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும், சரியா? உங்களுக்கு நார்மலாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ, சரியா, இந்த ஷெட்யூல் படி தான் ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த ஷெட்யூல் படி தான் நமக்கு நடக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சார் இந்த இடத்துல ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் நமக்கு கொடுக்கவே இல்லையே, அப்போ நாங்கள் இன்றைக்கே போட்டுடணுமா அப்படின்னு வேறு நிறைய பேர் கேட்டாங்க, சரியா? அப்படி எதுவும் கிடையாது. அது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அந்த ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து இன்னையோட முடிஞ்சிடும், சரியா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நமக்கு 25, 26 2 நாள் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. 2 நாள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 27, 28 தான் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங், சரியா? அப்போ இந்த 4 நாட்கள் நல்லா யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? இன்ஃபர்மேஷன் கேட்குறது கிடையாது. அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக பிடிஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.